அப்புறம் டிவிகே விஜய் நடிகர் தளபதி விஜய் அவர்களை பத்தி ஒரு முக்கியமான செய்தி. நேத்து நான் வந்து திருச்சிய கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருச்சியில தான் நேத்து வந்து அவர் பரப்புரையில இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில ஏதோ வந்து இந்த தேர்தல பத்தி ஆய்வுலாம் செய்வாங்கல்ல, அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு திருச்சியில, அவர் நிக்கக்கூடிய தொகுதியில அப்படின்னு சொன்ன பிறகு, அவர் வந்து கடைசியில அ க சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு, கோயிலுக்கு போயிருக்காரு, தர்காவுக்கு போயிருக்கிறாரு. அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து சர்ச்சில பார்த்தீங்கன்னா, அவர் முட்டி போட்டு நடந்து போன ஒரு சம்பவம். அப்புறம் போய் அந்த மெழுகுவர்த்திய ஏற்றி சாமி கும்பிட்டு திருப்பி வராரு. அப்புறம் கோயிலுக்கு போறாரு, தர்காவுக்கு போறாரு. எல்லாம் பாத்தியாலாம் ஓதுறாரு இல்லையா? பார்த்தோம். அப்ப எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னடா இது! அவர் வந்து கொள்கை தலைவரா வந்து பெரியார வச்சிருக்கிறாரு. பெரியார ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் இப்படி கோயில் கோயிலா போறாரே! அப்படி கோயில் சாமி கும்பிடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா, கொள்கை தலைவர வந்து சாமிக்கு கோயிலுக்கு வழிபாடுக்கு எதிர்வால ஒருத்தர கொள்கை தலைவரா வச்சுட்டு, இவரு போய் கோயில்ல நிக்கிறாரே! அப்படின்னோம். அப்ப இவரு இன்னொருத்தர் சொன்னாங்க. சார் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரு, பெரியார வந்து நாங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டோம். ஆனா, அவருடைய இது கடவுள் எதிர்ப்ப மட்டும் நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னாரு. அப்படி யோசிச்சு பார்த்தேன். பெரியார் என்பவரே கடவுள் எதிர்ப்பை வச்சு தான் மித்த எல்லாமே கட்டமைச்சாரு. அதாவது கடவுள் இருக்கும்போது கடவுளுடைய சார்ந்து தான் மூட நம்பிக்கை இருக்கு. இந்த மூட நம்பிக்கையில சார்ந்த தமிழ் நூல்கள்லாம் இருக்குது. இதிகாசங்கள்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் இருக்க ஆரம்பிச்சாரு. இந்த கடவுளை வச்சு தான் இந்த ஜாதிய வேறுபாடுகள் ஒரு உள்ள வரணும், உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சாங்க, வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை மையமா வச்சு தான் மற்ற எல்லாமே பெரிஃபரலா இருந்தது. அதை நீ எடுத்துட்ட அப்படின்னா மற்ற ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? ஸோ இது அவங்களுக்கு புரிஞ்ச நான் சொன்னேன், என்னடா ஒரு புரோஜனமா புரிஞ்ச மாதிரி பேசுங்க. பெரியார் அப்படின்னால என்னன்னா, அவர் கொள்கை என்னன்னா கடவுள் எதிர்ப்பு தான். கடவுள் எதிர்ப்பை வச்சு தான் அவர் அனைத்தையுமே கட்டினாரு. அப்ப கடவுள் எதிர்ப்பை மட்டும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், மற்றதெல்லாம் எடுத்துக்கோன்னா நீ கோரே இல்லை, அவரோட கோரே அதான். அதை எடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாமே கீழே விழுந்துடும். அது மாதிரி எனக்கு முரண்பாடாக இருந்தது. ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போனது, சர்ச்சுக்கு போனது, தர்காவுக்கு போனதுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரசிகைகளுக்கு வந்து வேணா வியப்பாக இருக்கலாம். ஐயோ அண்ணா நீங்கள் இப்படி போறீங்களே அப்படி போறீங்களா. ஆனால் பொதுதளத்தில் பொதுமக்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, இவர் ஏன் இதை பண்றாரு? கொள்கை தலைவர்லாம் வச்சுக்கிட்டு பெரியார் இன்ஃபேக்ட் அவர் தான் சென்ட்ரல் வச்சிருக்கிறாரு. வச்சுக்கிட்டு இது பண்ணது வந்து முரண்பாடாக இருக்கு. ஒன்று உங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே ஆன்மீகம் இருக்கு, கடவுள் பக்தி இருக்குன்னா அதை வெளிப்படையாக சொல்லுங்க. இல்லை கட்சிக்காக ஒரு பெரியார் தலைவர் வச்சு தான் அரசியல் பண்ண நினச்சிங்கன்னா இதை வைக்கக்கூடாது, அவரை வச்சா இதை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய முரண்பாடாக இருந்தது அவருடைய செயல். தனக்கு வந்து ஒரு ரிசல்ட் சரியாக வரல, ஆய்வுகள் வந்து தப்பாக சொல்லுது அப்படிங்கிறதுக்காக கடவுளை நோக்கி ஓடுவது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய முரண்பாடாக இருந்தது. இதை நீங்களாம் பார்க்குறீங்க, பட் ரிசல்ட் வரும்போது பார்ப்போம். பட் இதை வந்து மிக சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு கொள்கை தெளிவு இல்லை. இப்போ பெரியாரை ஏன் வச்சுருக்கோம், பெரியாரை எல்லாரும் வந்து பெரியாரை சொல்கிறாங்கிறத வச்சுக்கூடாது இல்லையா? உனக்குன்னு ஒரு ஆய்வு இருக்கணும். ஆமாம், பெரியார் வந்து என்னுடைய கொள்கை தலைவர், அதை நான் பின்பற்றுவேன், பின்பற்றி காட்டணும். இது முதல் எலெக்ஷன் தான். இதிலே நீங்கள் ஒரு முரண்பாடாக இருக்கும்போது வரிசையாக ஒவ்வொரு கொள்கை தலைவர் சொன்னது எதையுமே நான் செய்யலை, நான் இஷ்டத்துக்கு நான் போவேன் அப்படின்னா அது தெரில எப்படின்னு. சரி பார்ப்போம். ஸோ இந்த சம்பவம் வந்து மிக பயங்கர வைரலானது, எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். பட் இதில் உள்ள முக்கியமான ஃபேக்ட் தான். பெரியாரை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டி போட்டு நடந்து போகிறது, கிட்டத்தட்ட கோயிலெலாம் வந்து உருண்டு போவாங்களே, அந்த மாதிரி சர்ச்சில் நடந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொள்கைக்கும் அவர் செயல்பாடுக்கும் மிக 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 டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து அவர் சரிப்பட்டுனா தான் பொதுமக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ரசிகர்கள் வந்து இது வந்து ஆரவாரம் பண்ணுவாங்க. ஐயோ எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாரு, அண்ணன் எந்திரிங்க எந்திரிங்கம்பாங்க. பட் பொதுமக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இதைத்தான் திரும்ப திரும்ப உங்கள் ரசிகர்கள் ஓட்டு என்ன நடந்தாலும் வரும். நீங்கள் திருச்சியாக கூட்டு வந்தால் கூட அவன் சரி தான் சொல்கிறான் இல்லையா? அதனால் பிரச்சனையே கிடையாது ரசிகர்கள் ஓட்டு. ஆனால் பொதுமக்கள் ஓட்டை எடுக்கும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீமான் அவர்களை பற்றி தொடர்ந்து பேச வேண்டிய கேள்வி என்னன்னா, இவர் எதுக்கு சொந்த ஊர் வெளியூர்காரர் எதுக்கு காரைக்குடி வந்து நிற்கிறான்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு செயலுமே இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரு? நீ பெரியாரை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி செயல் செய்கிறேன், இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இல்லை பெரியாருடைய கடவுள் மறுப்பை எடுத்துக்கிட்டேன்னா, கடவுள் மறுப்பு எடுத்துக்கிட்டா ஒன்றுமே கிடையாது பெரியார்கிட்ட. அதை சுற்றி தான் எல்லாமே கட்டமைக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு புரிதலே இல்லை. இப்போ பொதுமக்கள் என்ன செய்வாங்க, என்னப்பா அந்த பையன் ஒன்றுமே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான், எனக்கே ஒன்று ரெண்டு தெரியும், இவருக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்னு ஒரு வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கம். பட் பார்ப்போம், இப்போ யார் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. கரெக்டாக சொல்லிக் கொடுங்க.